இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சரி இனிமே நீ ஃபங்க்ஷன் போகும்போது உனக்கு இதை விட நல்ல நகையா நல்ல புடவைய நான் செலக்ட் பண்ணி தரேன். நான் கூட காலையிலே முடிவு பண்ணிட்டேங்க. இனிமே நீங்க தான் எனக்கு புடவை நகைங்க இதையெல்லாம் செலக்ட் பண்ணி தரணும். என்னங்க என்ன போன் அடிக்குது? ஒரு நிமிஷம். ஹலோ, சொல்லு. அத வந்துட்டேன் வரேன். சொல்றா. மனசுக்குள்ள பெரிய சிஐடி சிங்கோட நினைப்பு. அப்படியே நாங்க என்ன பேசிட்டு இருக்கோம் கண்டுபிடிச்சிட்டாரு. இதுல ரொமான்டிக் லுக் வர. சொல்லுங்க. டேய், பணத்தை கையில வாங்கிட்டே இல்லையா? இல்ல, வீட்ல ஆள் இல்லைண்ணா. ஆள் இல்லைன்னா எப்படிடா? ஒன்னும் புரியல. நமச்சிவாயம் வீட்ல இல்ல, லேடிஸ் மட்டும்தான் இருக்காங்க. அதான் இன்னும் வாங்கல. வீட்ல ஆம்பளை இல்லைன்னா என்ன? வசூல் பண்ண போன ஆம்பளை தானே. அதுல உனக்கு ஒன்னும் சந்தேகம் இல்லையே. கொடுத்த வேலையை கரெக்டா செய்யறவன் தான் ஆம்பளை. சும்மா எதையாவது சாக்கு போக்கு சொல்றவன் இல்ல. என் அண்ணன் சொத்தை வரவும் போறவன் ஏப்பம் விட்டுக்கிட்டு இருக்கான். யாரையும் நம்பாதன்னு சொன்னா கேக்குறாரா? என்ன மாப்பிள்ள சொல்றாரு? ஹலோ ஹலோ, அப்பா வீட்ல இல்லன்னு சொல்ற, போயிட்டு இருந்தானே அர்த்தம்? நில்லுமா பொண்ணு. மாப்பிள்ள பணத்தை வசூல் பண்ணாம வரமாட்டான்னு அர்த்தம். இப்ப வருவான் பாரு வசூல் பணத்தோட. ஒரு ரவுடி பேசியிருக்கேன், பயலாம் போறேன். யோ நமச்சிவாயா, வெளிய வாயா. செல்வி, யாருமா இது? இங்க பாருங்க, அம்மா மட்டும்தான் இருக்காங்க. யாருமா இது? உன் புருஷனுக்கு கடன் கொடுத்தவன். எங்க அந்த ஆளு? மா, ஏதாவது சொல்லி அனுப்பிடுமா. தம்பி, அவர்தான் வீட்ல இல்லைன்னு சொல்றல்லப்பா. நீங்க கிளம்புங்க. அவர் வந்த உடனே உங்க பண விஷயம் என்னன்னு கேட்டு நான் கால் பண்ண சொல்றேன். இந்தம்மா, இந்த ஆள் வரட்டும், காலு வரட்டும். இந்த கதையெல்லாம் மாப்பிள்ளைக்கு செட் ஆகாது. ஒன்னு ஆள் வரணும், இல்ல அமௌண்ட் வரணும். அது வரைக்கும் என்ன சொன்னாலும் என் மாப்பிள்ளை கதை கேட்காது. மிச்சம் தீர்ந்து போச்சு, நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். அது வரைக்கும் பேசிட்டு இருங்க. என்ன மிச்சம் மட்டும் தான் இருக்கு, வேற ஒண்ணும் இல்லையா? என்ன பாக்குற சொல்லு. போங்கக்கா போங்க. இருக்கு தம்பி. இருக்கா? அக்கா, நேரம் ஆயிடுச்சு, வாக்கா. லட்சுமி அக்கா, வரேன். வாக்கா, வாக்கா. வரேன். ஆஹா, இந்த பொம்பளை நமக்கு டஃப் கொடுக்கும் போல இருக்கு. என்ன செல்வியக்கா, யாரோ 2 தம்பி வந்திருக்கிறதா சொன்னாங்க. இவங்க தான் அந்த 2 தம்பிங்களா? அதான் ஒரு 8 பார்த்துட்டு போலான்னு கிளம்பி வந்தோம். யார் இந்த தம்பிங்க? அக்கா, என் வீட்டுக்காரு வட்டிக்கு பணம் வாங்கியிருக்காரு, அதை கேட்க வந்திருக்காரு. ஆளு பார்க்க ஹீரோ மாதிரி இருக்க. சீரியல் சினிமான்னு போய் நடிக்க வேண்டியதானே? இப்படி ஆம்பளை இல்லாத வீட்டுல வசூல் பண்றேன்னு உட்காந்துருக்க. வீட்டுல தான் ஆம்பளை இல்லையே, காசு எப்படி வரும்னு யோசிக்க மாட்டியா? இந்த தம்பியாச்சும் பரவாயில்ல, இந்த தம்பி பாரு தின்னுகிட்டே இருக்க. அதானே, மிச்சம் மட்டும் தான் கொடுத்தாங்க, வேற எதுவுமே இல்ல இந்த வீட்டுல. கொஞ்சம் காப்பி தண்ணி தான் நல்லா இருக்குன்னு தோணுது. காஃபி தானே, இந்த போட்டுருவோம். இது ஒன்று புடிங்க.
காஃபினா சாதாரணமா போடக்கூடாது. ஆ. நல்ல பால் எடுத்து சட்டியில ஊத்தி நல்ல கொல 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 கொதிக்க வச்சு நல்ல சக்கரை தூக்கலா பாத்தியாக்கா? தண்ணி ஊத்தாம நல்லா காபி தூள் போட்டு நல்லா ஆறு அமர ஆத்தி ஆத்தி அழகா போய் எடுத்துருவாங்க பாப்போம். இப்ப எப்படி போடுறேன் பாரு. அந்த காஃபியை குடிச்சா நாக்குல 2 நாளைக்கு அப்படியே நல்லா இருக்கணும். போட்டு கொண்டு வந்து கொடுக்கா. கொடுங்க. தம்பி காபி குடிக்க மாட்டீங்களா? கொஞ்சம் டீ குடிங்க. குடிக்கிறீங்களா? மோரு ஐயோ, ஜூஸ் ஏக்கா இன்னமா ரெடி பண்ணிட்டு இருக்க? இதோ வந்துட்டப்பா. புடிங்க, தப்பா நினைச்சுக்காதீங்க. சாப்பிடாதீங்க. ஐயோ நல்லா வேணும் உனக்கு. பாப்லா தம்பி மிச்சரே. போலீஸ் சார், போலீஸ் சார். என்னையா? சரியான நேரத்துக்கு வந்தீங்க சார். என் மாப்பிள்ள ரவுடி பொம்பளைங்களை மாட்டிக்கிட்டு இருக்கான் சார். ஆம்பளைங்கன்னா அசால்ட்டா சமாளிச்சிருவா சார். ஆனா லேடிஸ்லாம் சறுக்காயிருவா சார். டேய், அவங்கிட்ட தான் ஒரு குடும்பம் மாட்டிக்கிட்டு இருக்குன்னு எனக்கு நியூஸ் வந்தது. அவன் யாருக்கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கான்? அது ஏன் சார் கேக்குறீங்க? என்ன நடந்துச்சுன்னா, ஓ அப்படியா? ஆமா சார். அவனை எப்படியாவது காப்பாத்துங்க சார். நீ இப்போ நான் பாத்துக்கிறேன். சரிங்க சார். சார் காஃபி வேணுமான்னு கேட்பாங்க. வேணான்றீங்க. டேய், போடா, நான் பாத்துக்கிறேன். சொன்னா எங்க கிளம்பு. கேக்குறீங்க? உங்களுக்கு காஃபியை போட்டுருவாங்க. தம்பி நல்லா கலரா தகன்னு இருக்க. என் பொண்ணை கட்டிக்கிறியா? அதெல்லாம் தம்பி கட்டிக்கும். புடிச்சு போய் தானே வந்து உக்காந்துருக்கு. சட்டை நல்லா இருக்கே. தம்பி எங்க வாங்குனீங்க? முடி சும்மா பளபளன்னு இருக்கு. எங்க வெட்டினீங்க? யோ என்னையாச்சு? சார், அந்த கருணாகிட்ட தான் ஒரு குடும்பம் மாட்டிக்கிட்டு இருக்குன்னு சொன்னீங்க. ஆனா இங்க வந்து பார்த்தா அவன் தான் சார் மாட்டிக்கிட்டு இருக்கான். என்னையா உளர்ற? ஆமா சார், இந்த ஏரியா பொம்பளைங்க எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து கருணாவை பிடிச்சி உள்ள லாக் பண்ணி வச்சிருக்காங்க சார். யோ நீ ஒண்ணு பண்ணியா? பேசாம அவன் பொம்பளைங்கிட்ட மாட்டிட்டு அவஸ்தைப்படுறான்ல, அது அப்படியே வீடியோ எடுத்து எனக்கு அனுப்பு. ஓ, நீங்க அப்படி சொல்றீங்களா? அதேதான். ஏய் திவாகரா, அண்ணே கர்ணா வந்துட்டானா? அவன் வந்துருவான் தான் நானும் பாத்துக்கிட்டு இருக்கேனே. ஆ. வாடா வா. வாடா. அந்த நமச்சிவன் பணம் கொடுத்தானா? பாக்கி ஒன்றும் இல்லைல்ல? என்னடா? வந்துரும்ண்ணே, சாயங்காலத்துக்குள்ள அது வந்துரும்ண்ணே. எது வந்துருமா? ஹேய், அண்ணன் உன்னை வசூல் பண்ணிட்டு வர சொல்லி அனுப்புனாரா இல்ல வெறும் கையை வீசிட்டு வந்து ஜோசியம் சொல்ல சொன்னாரா? துட்டு எங்கடா?